ஹாய் காய்ஸ், வெல்கம் டு ஆர்இ லேர்ன் அண்ட் க்ரோ. இப்போ நம்ம 10th கிளாஸ் மேக்ஸில் சாப்டர் 1ல் எக்ஸாம்பிள் 1.4 பார்க்கலாம். என்ன கொஸ்டின் கொடுத்துருக்காங்களா, லெட் ஏ இஸ் ஈக்குவல் டு 3, 4, 7, 8 அண்ட் பி இஸ் ஈக்குவல் டு 1, 7, 10 விச் ஆஃப் த ஃபாலோவிங் செட்ஸ் ஆர் ரிலேஷன்ஸ் ஃப்ரம் ஏ டு பின்னு கொடுத்துட்டாங்க. இப்போ நம்ம ஏங்கிற ஒரு பிங்கிறத 2 செட்டு கொடுத்துருக்காங்க, ஏபின்னு 2 செட் கொடுத்துருக்காங்க. அதில் R1, R2, R3ன்னு 3 சப்டிவிஷன் கொஸ்டின் கொடுத்துருக்காங்க. என்ன கொடுத்துருக்காங்கன்னா, R1 வந்து 3, 7, 4, 7, 7, 10, 8, 1. இந்த R1, R2, R3 இந்த ரிலேஷன் வந்து நம்மளுக்கு வந்து ஏ டு பியில் இருக்கான்னு காட்ட சொல்லியிருக்காங்க. பார்ப்போமா? இப்போ சொல்யூஷன் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, நம்ம என்ன சொல்கிறோம், ஃபஸ்ட்டு ஏக்கும் பிக்கும் இருக்கிற நம்ம கிராஸ் ஃபஸ்ட்டு எடுத்து வச்சுக்கணும். அப்படி எடுத்து வச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் கொஞ்சம் பார்க்குறக்கு. அப்படியே எழுதுனீங்கன்னா நீங்கள் எப்படி மொட்டையாக எழுதுகிற மாதிரி இருக்கும். இது ரிலேஷன் அப்படின்னு நீங்கள் இதுலேருந்து இது அப்படின்னு போகும்போது உங்களுக்கு அந்த செட்டோட வயசும் நீங்கள் மாறிடும். அதனால நீங்கள் ஏ கிராஸ் பி அதை கண்டுபிடிச்சிட்டா அடுத்து R1, R2, R3க்கானது வந்துட்டு நம்ம ஈஸியாக எடுத்துக்கலாம். இப்போ என்ன செஞ்சுருக்கோன்னா, ஏ கிராஸ் பி ஈக்குவல் டு 3, 4, 7, 8 கிராஸ் 1, 7, 10 எழுதிட்டோம். ஈக்குவல் டு நம்ம எப்பயும் போல் எப்படி எழுதுவோம், 3, 1, 3, 7, 3, 10 அதே மாதிரி 4, 1, 4, 7, 4, 10 அப்படி எழுதுவோம். அதே மாதிரி 7க்கு எழுதுவோம், 7, 1, 7, 7, 7, 10 எழுதுவோம். அப்புறம் 8, 1, 8, 7, 8, 10 எழுதுவோமா. நம்ம ஃபஸ்ட்டு ஏ கிராஸ் பிக்கான சொல்யூஷன் கண்டுபிடிச்சி வச்சுட்டு நம்மளுக்கு என்ன கொஸ்டின் கொடுத்துருக்காங்க, R1 is equal to 3, 7, 4, 7, 7, 10, 8, 1. இது வந்து ஏவுக்கும் பிக்கும் ரிலேஷனா அப்படின்னு கேட்குறாங்க. அப்போ நம்ம எப்படி பார்க்கலாம், 3, 7, 4, 7, 7, 10, 8, 1. இப்போ 3, 7 வந்து நம்ம ஏ கிராஸ் பியில் கண்டுபிடிச்ச சொல்யூஷனில் பார்ப்போம். 3, 7 வந்துட்டு இருக்குது. அதே மாதிரி 4, 7 இதில் இருக்கான்னு பார்க்கணும், இருக்குது. 7, 10 இருக்கான்னு பார்க்கணும், 7, 10 இருக்குது. 8, 1 இருக்கான்னு பார்க்கணும், 8, 1 இருக்குது. அப்போ therefore R1 சப்செட் ஆஃப் ஏ கிராஸ் பி. இப்போ R1 வந்துட்டு ஏ கிராஸ் பிக்கு வந்து ரிலேஷனாக இருக்குதானே. அப்போ R1 சப்செட் ஆஃப் ஏ கிராஸ் பி அப்படின்னு எழுதிடணும். தஸ் R1 இஸ் ஏ ரிலேஷன் ஃப்ரம் ஏ டு பி நம்ம எழுதிக்கணும். நெக்ஸ்ட் கொஸ்டின் என்ன கொடுத்துருக்காங்க, R2 is equal to 3, 1, 4, 12 கொடுத்துருக்காங்களா. அது என்ன 3, 1 இருக்கான்னு பார்ப்போமா. ஃபஸ்ட்டு 3, 1 இருக்குது. 4, 12 இருக்கான்னு பார்க்கணும். 4, 12 இதுலையா செக்கா அப்படின்னு பார்க்கணும். 4, 12 இல்லை. அப்போ நம்ம எப்படி எழுதணும்னா, அதுக்கு வந்து ரிலேஷன் இல்லை அப்படின்னு எழுதுறதுக்காக ஹியர் 4, 12 எலிமெண்ட் ஆஃப் R2. இப்போ 4, 12 வந்துட்டு R2வில் இருக்குது, ஆனால் ஏ கிராஸ் பியில் இல்லை. பட் 4, 12 நாட் எலமெண்ட் ஏ கிராஸ் பின்னு எழுதணும். அப்போ என்ன சொல்லுவீங்க, R2 இஸ் நாட் ரிலேஷன் ஃப்ரம் ஏ டு பின்னு சொல்லணும். இப்போ நெக்ஸ்ட் வந்து எது, R3 is equal to 3, 7, 4, 10, 7, 7, 7, 8, 8, 11, 8, 7, 8, 10 எழுதிப்பீங்களா. இப்போ இதில் இருக்கான்னு பார்க்கணும். ஃபஸ்ட்டு 3, 7 இருக்கான்னு பார்க்கணும். 3, 7 இருக்குது. 4, 10 இருக்கான்னு பார்க்கணும். 4, 10 இருக்குது. 3, 7 இருக்கா, மறுபடியும் 3, 7 இருக்குது. 7, 8 7, 8 இல்லை. அதுக்கப்புறம் 8, 11 8, 11 இல்லை. நம்மளுக்கு 2 செட்டு இல்லை இதில். அதுக்கடுத்து 8, 7 இருக்கான்னு பார்க்கணும். 8, 7 இருக்குது. 8, 10 இருக்குது. அப்போ வந்து நம்மளுக்கு 2 செட்டு மட்டும் இல்லை. இப்போ நம்ம எப்படி எழுதணும்னா, ஹென்ஸ் 7, 8 எலமெண்ட் R3 பட் 7, 8 நாட் எலமெண்ட் ஏ கிராஸ் பி. 7, 8 வந்து R3யில் இருக்குது, ஆனால் 7, 8 வந்துட்டு ஏ கிராஸ் பியில் வந்துட்டு இல்லை. அதனால் நம்ம நாட் எலமெண்ட் அப்படின்னு போட்டுக்கணும். அப்போ என்ன சொல்லுவீங்க, R3 இஸ் நாட் எ ரிலேஷன் ஃப்ரம் ஏ டு பி அப்படின்னு சொல்லி இந்த கொஸ்டினை முடிக்கிறோம். ஓகேவா, புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் இந்த சம்மு. ஏதாச்சும் டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.